எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்துமதியோட தங்கச்சி தான் நம்ம சுடராம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம எழில் வந்து குழந்தைங்களோட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டுங்கப்பா, ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அயர்ன் பண்ண யூனிஃபார்ம் வந்து மாட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த இடத்துல அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து பெல்ட் வந்து போடுறதுக்குள்ள வந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. அந்த இடத்துல அஞ்சலி பாப்பா வந்து கிறுக்கு பிடி மாதிரி போட்டு அப்படியே வந்து பெல்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எழில் ஐயையோ குழந்தைகிட்ட என்ன வந்து கபடி விளையாண்டுட்டு இருக்காரு எழிலுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி நம்ம எல்லாரும் வந்து ரெடி ஆகணும். என்ன முடியெல்லாம் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் வாரெல்லாம் தெரியாது, நீங்க தான் வந்து ஜட பின்னி விடணும். என்னது ஜட பின்னி விடணுமா? எப்படி அதை பின்னணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே முடிய மட்டும் பரப்புன மாரி வாரி விடுறாங்க. யாரு பின்னி விடுவா? சார் எப்படி பண்ணணும்னா 2 3 ஆக்கி இது மாரி பண்ணுங்கன்னு சொல்லி கை ஜாடையா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல சுடரு. அதே மாரி பண்ணி விடுறாங்க. ஒரு ஜட ரொம்பவே மெலிசா இருக்கு. இன்னொரு ஜட ரொம்பவே மொத்தமா இருக்கு. அம்மாடி! இன்னைக்கு ஒரு நாள் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. திருப்பி இத நான் பிரிச்சு போட்டேன்னு வச்சுக்கயேன், செம காமெடியா இருக்கும். கடைசியில வந்து என்ன கோமாளி ஆக்கி விட்டீங்களப்பா. நானே பார்த்துக்கிறேங்கிற மாரி அந்த இடத்துல அபியே வந்து என்னமோ ஜடை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பரவால்ல, நான் உங்களுக்கு நல்லாவே போட்டிருக்கேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி எல்லாருக்கும் வந்து தலையெல்லாம் வாரி விடுறாங்க. அந்த இடத்துல கவின் இப்படி தலை வரணும்டா, இதாண்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அன்பா பாசமா வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி கீழ வந்து சாப்பிட போலாமா? வா அஞ்சலி, நான் இன்னைக்கு உனக்கு ஊட்டி விட போறேன். ஊட்டி விட்டா மட்டும் என்ன விதவிதமா வந்து பூரி, பொங்கல்னா ஊட்டி விட போறீங்க. அதே சாலட் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னைக்குமே வந்து உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது சொல்றாங்க. அந்த இடத்துல ஒன்றை வந்து காய்கறி எல்லாத்தையும் வந்து அவங்க கையாலேயே வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழில் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம எழிலோட ரியாக்ஷன் எல்லாமே. அப்பன்னு பார்த்து அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கப்ப, அப்பா தண்ணி தீர்ந்து போச்சு, உடனே தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அப்பா எனக்கு ஆரஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஆரஞ்சு வேணுமா, சரி காவியா இந்த ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்குள்ள எனக்கும் ஆரஞ்சு வேணும்னு கவின் வந்து கேட்குறாங்க. உனக்கும் ஆரஞ்சு வேணுமாப்பா, சொப்பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஆரஞ்சு வந்து வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து மனோகரி வந்து பார்த்துடுறாங்க. ஏய் சுடர், என்னடி காரியம் பண்ணி வச்சுட்டு இருக்க, எழில் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் அஞ்சலி பாப்பாவுக்கு மட்டும்தான் வந்து பேசணும், ஏதாவது செய்யணும்னா செய்யணும்னு சொன்னீங்க. நீங்க தானே வந்து பாக்கி இருக்கிற 3 பசங்கள்ட்டையும் வந்து பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவர் பண்றாரு. இன்னொன்னு, நான் வந்து சவால் விட்டுருந்தேன். அதுக்காக தான் குழந்தைங்கிட்ட வந்து மல்லு கட்டிட்டு இருக்காரு நம்ம எழில. ஐயோ இப்படியெல்லாம் இருந்தானா குழந்தைக்கும் அவனுக்குள்ள அன்பு பாசம்லாம் அதிகமாயிடுமே, அப்புறம் நம்ம நினைச்ச காரியம்லாம் பண்ண முடியாம போயிடுங்கிற மாதிரி மனோகர் எப்போதும் போல கேவலமா வந்து திங்க் பண்றாங்க. மேடம், நீங்கெல்லாம் வந்து சொன்னதை கேட்டு தான் நான் தள்ளி நிற்கிறேன். இல்லாட்டி நான் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஏய் கஷ்டம் இல்லையா, நீ அதுக்கு தாண்டி இந்த வீட்டில் வந்து வேலை பார்க்கறதுக்குன்னு உனக்குன்னு சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓவரா பேசிகிட்டு இருக்க, பெரியவங்கன்னா நாங்கள் முன்ன பின்ன அப்படி தான் மாற்றி பேசுவோம், போய் ஹெல்ப் பண்ணுறி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா பெரிய மனுஷங்கன்னா அடிக்கடி மாற்றி பேசுறது ஒன்று புதுசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு போகிறாங்க. ஏய் நீ அங்கேயே நில்லு, நீ ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நான் தான் என் குழந்தைங்கள பார்த்துப்பேன். இனிமேட்டு நான் மட்டும்தான் என் குழந்தைங்கள பார்த்துப்பேன். நீ எனக்கு சவால் விட்டுருந்தல்ல, அந்த சவாலில் நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிற மாதிரி அதிரடியாக மாசா கெத்தா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழிலே அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போய் விடுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சுடரோட அப்பா வந்து வெயிலில் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முடியல போல இருக்கு. யாரோ ஒரு அம்மா வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் கோயின்சிடென்ட்டாக பார்க்க வேண்டியது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டனால அவங்க வந்து திரும்பிட்டாங்க. அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப நம்ம சுடரோட அப்பா ரொம்ப வருஷமா இவங்கள தான் தேடிட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. இருப்பினும் வந்து பார்க்கல. யாரோ ஒரு பையன் வந்து கீழே வந்து வந்துட்டாப்புல. ஒன்றா வந்து அவங்கள தூக்குறதுக்காக ஒரு பக்கம் சுடரோட அப்பாவும் ரொம்ப நாளாக ஒரு அம்மாவை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்களும் வந்து 2 பேரும் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. அப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, 2 பேரும் வந்து கோயின்சிடென்ட்டா அந்த பையன் மேலேயே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க. யதார்த்தமாக வந்து சுடரோட அப்பா வந்து பார்த்துட்றாங்க அந்த அம்மாவை. அதாவது இந்துமதி குழந்தையா இருக்கிறப்ப வந்து அவங்க அம்மா அதாவது சுடரோட பாட்டி வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 பொண்ணு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரணத்தினால வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாமல் இந்துமதியை வந்து இந்த அம்மாட்ட வந்து தத்து கொடுத்துட்றாங்க. இந்த குழந்தையை நீங்கள் ஆசிரமத்தில் கொண்டு போய் நல்ல விதமாக வந்து வளங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரோட பாட்டி வந்து குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க, எங்கம்மா குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. இந்துமதி எங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நான் இப்போதான்ப்பா ஆசிரமத்தில் கொடுத்துட்டு வந்தேன். அம்மா நீ பண்ணுற காரியம்லாம் ரொம்ப தப்பு. யார்ட்டம்மா கொடுத்துட்டு வந்த, இங்கே பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குல்லம்மா, அங்கே அந்த இடத்துல நீ கூட ஒரு அம்மாட்ட வந்து பேசுவல்ல, அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன்னொன்னே
வேக வேகமா ஓடுறாங்க அந்த இடத்துல. அந்த அம்மாவும் அந்த கை குழந்தையும் பார்த்துடுறாங்க. "ஏய் என் குழந்தை அங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த அம்மாவுக்கும், சுடரோட அப்பாவுக்கும். அவங்க ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. சென்னைக்கு வந்து போயிட்டாங்க போல இருக்கு. எந்த ஊருக்கு போனாங்கன்னு, இவரால இந்த மூமெண்ட் வரைக்கும் கண்டுபிடிக்காத அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து காட்டுறாங்க. ஆட்டோவுக்கு பின்னாடியே வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்கா நெனச்சு பார்க்கறதுக்குள்ளேயே வந்து, அந்த அம்மா இப்ப வேற எங்கேயோ வந்து போயிட்டாங்க, அவங்க சொந்த வேலைக்காக. அப்படியே ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லார்ட்டயும் வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து இருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்களா? பார்த்தீங்களாங்கிற மாரி கேட்குறாங்க. ஒண்ணும் புரியல. கீழ வந்தாப்லல்ல, அந்த பையன்ட்ட வந்து கேட்குறாங்க. "எனக்கு தெரியலைங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "ச்சே! கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்ட்டாங்களே! என்னோட இந்துமதி எங்க இருக்கான்னு நானும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆவலோட இருந்தா, இப்படி ஆயிடுச்சேங்கிற" மாரி வேதனையோட இருக்காங்க அந்த இடத்துல. இது நம்ம சுடருக்கு தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. சின்னதா வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அஞ்சலி பாப்பா ரொம்பவே சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரூம்ல. அப்பன்னு பார்த்து பூனைக்குட்டி மாரி வந்து பக்கத்துல வந்து பயமுறுத்துறாங்க நம்ம சுடர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. "ஏய் சுடர், நீ தான் வந்திருக்கன்னு நல்லாவே தெரியுது. நான் பயப்படுற மாரிலாம் இல்ல. நான் வேணா பயந்த மாரி வேணா நடிக்கட்டா?" அஞ்சலி பாப்பா என்ன அவ்ளோ கெத்தா? ஆமா, நான் அவ்ளோ கெத்து தான். இப்ப என்னங்கிற? நான் எவ்வளோ தெரியுமா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏன் என்னாச்சு? ஆமா, என்னோட பர்த்டே வந்து எப்ப வரும்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசில வந்து என் பர்த்டே வரப்ப நான் எல்லாம் எங்க இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. அந்த இடத்துல இருந்ததுனால என் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியாமயே போயிடுச்சு. இனிமேட்டு அடுத்த வருஷம் தான் வரும். அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்படின்னு சொல்லி அன்பா, பாசமா வந்து கேட்கறாங்க. அவ்வளோதானே கொண்டாடிட்டா போச்சுன்னு சொல்லி ஒரு கப் கேக் மாரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து, அதில வந்து மெழுகுவர்த்தி வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சுடரு, "இத ஊதுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஹேப்பி பர்த்டே டூ யூ" அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க அந்த இடத்துல. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப சுடரு. "எனக்கு தமிழ்ல வாழ்த்து சொன்னா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எனக்கு தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்க வந்து பிச்சு அப்படியே அன்பா, பாசமா வந்து ஊட்டி விடுறாங்க. உண்மையிலேயே வந்து குழந்தையோட சித்தி தான் நம்ம சுடரு. அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ள அவ்ளோ பாண்டிங்கா இருக்கு போல இருக்கு. இத வந்து லேட்டான ட்விஸ்ட்டா வந்து நமக்கு எல்லாருக்கும் காட்டப் போறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "எனக்கு பர்த்டே கேக்லாம் ஊட்டி விட்டேன். ரொம்பவே சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. ச்சே! நம்ப அஞ்சலி பாப்பாக்காக நான் என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி பர்த்டே கிஃப்ட்ட வந்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி தான் கிஃப்ட் வச்சிருக்கேன்னு தான் நல்லாவே தெரியுது. எப்படி கண்டுபிடிச்ச? நீ இவ்ளோ சென்டிமென்ட்டா பேசிட்டு இருக்கல்ல, அதிலேயே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க. உடனே வந்து அஞ்சலி பாப்பாக்கு வந்து கிஃப்ட் வந்து குடுக்குறாங்க. அப்படி பிரிச்சு பார்த்தாங்கன்னா, உள்ள வந்து அம்மாவும், பொண்ணும் இருக்கிற மாரி தெரியுது. இவங்க சித்தி இருந்தாலும் வந்து சுடர வந்து அம்மாங்கிற ஸ்தானத்துல தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.